Om Saravana. Hello, hi, happy morning to all my brothers and sisters of 3rd year CSE. So today we are at the day 3 class in unit 3 in distributed system. So this class is about your subject of distributed system. So in previous class we have seen about one of the algorithm type. So how to recover the data from the deadlock. So for that we have used some of the algorithm technique. So in this unit completely we are using some of the mutex. So நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மியூடெக்ஸ்னா என்ன, ஸோ ஒரு டெட்லாக் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த டெட்லாக் எப்படி ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் டெக்னிக் எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அல்காரிதமும் நம்ம வந்து டிரைவாக பார்த்துட்ருக்குது. இன் ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் அபவுட் லாம்போர்ட் அல்காரிதம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை லாம்போர்ட் அல்காரிதம்? ஸோ லாம்போர்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணும். ஸோ அது ஷேர் பண்ணும்போது இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யோர் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ரிமெண்ட். ஸோ தட் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ரிமெண்ட் ஹேஸ் டு கெட் தி பெர்மிஷன் ஃப்ரம் ஆல் த ப்ராசஸஸ். ஸோ உங்ககிட்ட எத்தனை ப்ராசஸ் இருக்கோ ஸோ எல்லா ப்ராசஸ் கிட்ட இருந்தும் யூ ஹேவ் டு கெட் தி ப்ராப்பர் பெர்மிஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் டூ டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம், தட் இஸ் டோக்கன் பேஸ்ட் அண்ட் தென் நான் டோக்கன் பேஸ்ட். ஸோ நான் டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாம்போர்ட் அல்காரிதம், ரிச்சர்ட் அகர்வாலா அண்ட் தென் ரெயின் கலர் கார்வலோக் அல்காரிதம். இந்த 3 அல்காரிதமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம்ஸ் தான். ஸோ இந்த லாம்போர்ட் அல்காரிதமில் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன நம்ம பார்த்தோம் இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனா, it just sends one request message through the critical section. So you have a critical section, entry section, exit section 3 இருக்கு. ஸோ இதில் CS critical section மூலமா உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை நான் பாஸ் பண்ணும்போது I should have a request as CI, I, which means என்னோட அதர் சைட்டில் இருக்க ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணி அதை Q ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி Q ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறதுக்கு we have to know the processor level and then the timestamp value. ஓகே, ஸோ அதை தான் இங்கே 2 கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபார் என்டரிங் இன் டூ கிரிட்டிக்கல் செக்ஷன் யூ ஹவ் L1 அண்ட் L2. ஸோ L1ல என்ன ஆகும் அப்படின்னா யுவர் SI. ஸோ நீங்கள் சென்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் ரிசீவ் த மெசேஜ், இட் வில் பி லாங்கர் தேன் த அதர் சைட்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சைட்ஸை விட லாங்கர் தானாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் க்யூவில் டாப் ஆஃப் த ரெக்வஸ்ட் க்யூவில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் யோர் என்டரிங் சிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஎஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் எப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் த சிஎஸ் அப்படின்னா when that SJ, ஸோ நீங்கள் வந்து சென்டிங் ப்ராசஸ் SIனோ ரிசீவிங் ப்ராசஸ் SJன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த SJ வந்து உங்கள் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இட் ஜஸ்ட் ரிமூவ்ஸ் த மெசேஜ் லைக் CI, I. ஸோ அந்த மெசேஜை ரிலீஸ் பண்ணும். ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்யூவில் இருந்து அதோட கரெக்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரெக்ட்னஸ் எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ உங்களோட லார்ஜர் டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் டெக்னிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராசஸ் எல்லாமே எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ சியர் யூ ஹேவ் அ 4 ஸ்டெப். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஹேவ் அ லாஜிக்கல் டைம் ஸ்டாம்ப் ஆஸ் 2 அண்ட் தென் த ப்ராசஸ் ஆஸ் 1. ஸோ அந்த டைம் ஸ்டாம்பும் அந்த ப்ராசஸும் அவங்கக்கிட்ட இருக்கிற ரெக்வஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து டேட்டாஸை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் மூவிங் தி அல்காரிதம் between your 3 into n-1 and then 2 into n-1 messages. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் வந்து உங்கள் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் இன் ஸ்டெப் 2 the site S2 as enters into the critical section. ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே உங்களோட S2ஓட சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும். ஸோ இப்போ இதில் என்டர் ஆகும்போது இட் டேக்ஸ் 2x2. ஸோ எப்படி நம்ம வந்து மேட்ரிக்ஸில் 2x2 வேல்யூஸ் எடுத்தோமோ அந்த வேல்யூஸ் எடுத்து உங்களோட அசைன்மெண்ட் நடக்கும். தென் இன் ஸ்டெப் 3 the requested messages are released. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண எல்லா மெசேஜஸ்மே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதனுடைய செக்ஷன் சிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. தென் இன் ஸ்டெப் 4 it just enters into the S1 value, then it will be evaluated based on your லாம்போர்ட். ஸோ லாம்போர்ட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் எங்கே அக்கர் ஆகுதுன்னு you have to know. then what are the fairness, fault tolerance, everything you must be known. ஸோ இதனோட ஃபால்ட் டாலரன்ஸோட கேல்குலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 into n-1 மெசேஜஸ் பர் யோர் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதனோட சிங்க்ரனைசேஷன் டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேட்டன்சி எப்படி இருக்கும், ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஃபார்
latency, and you know the meaning for what is the difference between the latency and then the bandwidth. So the bandwidth and latency will vary based on the speed of process. உங்கள் டேட்டாவோட ஸ்பீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் லேட்டன்சியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேண்ட்வித் ரெண்டுமே வந்து வேரி ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது லாம்ஃபோர்ட் அல்காரிதம். Now today we'll see about an Richard Agarwala algorithm. So Richard Agarwala algorithmனா என்னன்னா உங்கள் லாம்ஃபோர்ட் அல்காரிதமில் இருக்கிற ஆப்டிமைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணும்போது your message will comes under two types. Your first one is request and second one is reply. So request reply அப்படின்னு வரும்போது it goes for your logical clock. You have a clockwise databases. அந்த clockwise இருக்க டேட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகணும். ஸோ இட் வில் பி அப்டேட்டட் அக்கார்டிங் டு யர் ரூல். ஸோ கிளாக் ரூல்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அப்டேட்டிங் ப்ராசஸ் வில் பி கோஸ் ஆன். ஸோ இந்த அல்காரிதமில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா you have a total ordering of request. ஸோ டோட்டல் ஆர்டரிங் ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படின் போது your request will be goes under the global logical timestamp. உங்களோட ரெக்வஸ்ட் அண்ட் தென் ரிப்ளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ரூல்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அந்த டைம் ஸ்டாம்ப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யூ மஸ்ட் நோ த ஐடென்டிஃபையர். ஸோ அந்த ஐடென்டிஃபையர் வேல்யூ வச்சு தான் உங்களுடைய கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதா, ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களா இல்லைனா ஹெல்த்தில் போடுறீங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ உங்களோட கிரிட்டிக்கல் செக்ஷன் ஹேஸ் டு நோ வெதர் இட் கம்ஸ் அண்டர் தி ரிலீஸ், ரெக்வஸ்ட் ஆர் எல்ஸ் ஹெல்ட் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இதோட அல்காரிதம் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து பார்த்தோன்னா ஹவு டு ரெக்வஸ்ட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ நான் எப்படி கிரிட்டிக்கல் செக்ஷனை ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஐ ஹவ் டு ரெக்வஸ்ட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். உங்களோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து உங்கள் கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்டர் ஆகுதோ அதனுடைய ப்ராட்காஸ்ட் வேல்யூ ஹேஸ் டு நோ. So based on the broadcast value, all your messages to the particular site will be passed over. Okay. Second வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ப்ராசஸ் வந்து ரிசீவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் மெசேஜ் இருக்கும். அந்த ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஏதாவது ஒரு கேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். கேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசீவர் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை கிரிட்டிக்கல் செக்ஷனில் அப்படின்னா அப்போ அந்த ரிசீவர் ஹேஸ் டு சென்ட் த மெசேஜ் ஆஸ் ஓகே டு த சென்டர். சப்போஸ் அந்த ரிசீவ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்காங்க பட் நோ நீட் டு ரிப்ளை அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவார். ஸோ அந்த ஆட் பண்ணுற தட் ரெக்வஸ்ட் வில் பி ஆட் ஆன் டு எ கியூ. ஸோ கியூ ப்ராசஸில் அவங்க சென்ட் பண்ணுற அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆட் ஆன் ஆகிடும். இது உங்களோட கேஸ் ஒன் அண்ட் கேஸ் டூ. ஸோ கேஸ் த்ரீல என்ன ஆகும், அந்த ரிசீவர் வில் வெயிட் ஃபார் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க எப்போல்லாம் ரெக்வஸ்ட் வருது, ஸோ எப்போல்லாம் என்னோட ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி த ரிசீவர் வில் வெயிட் ஃபார் தி கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ அப்போ அந்த கேஸில் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ டைம் ஸ்டாம்ப் மெசேஜ் ரிசீவ்டு மெசேஜுக்கும் சென்டட் மெசேஜுக்கும் உள்ள டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த இயர்லியஸ்ட் டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வின் ஆச்சு அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து லூசர் ஆகிடுவாங்க. ஸோ லூசர் ஆகும்போது ஒவ்வொரு டைம் ஸ்டாம்ப் வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு லூசர் ஆகிறவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இட் டசன்ட் எக்ஸீட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு, உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு பதிலாக க்யூலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் ஃபார்மேட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஸோ த பர்சன் ஹேஸ் டு ரிசீவ் அ மெசேஜ் ஆஸ் ரிப்ளை மெசேஜ் ஃப்ரம் ஆல் த சைட். உங்கள் க்யூவில் எத்தனை சைட் இருக்கோ எல்லா சைட்டில் இருக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகணும், ரிப்ளை மெசேஜ் ரிசீவ் ஆகணும், எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா தான் உங்களோட எக்ஸிக்யூஷன் நடக்கும், அப்படி இல்லைனா வந்து நடக்காது. நெக்ஸ்ட் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் அ கிரிட்டிக்கல் செக்ஷன். எப்படி நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னோடய சைட் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ நான் சைட் என்ட்ரு ஆனதோடனே ஐ ஹவ் டு ரிலீஸ் த மெசேஜ் டு ஆல் த சைட் இன் த ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் செட்டில் என்னெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அப்படின்ற மெசேஜ் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இப்போ என்னோடய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே இருக்குது. அந்த எஸ்ஜே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசீவ் பண்ணுறேன். ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அந்த மெசேஜஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரிப்ளை பண்ணும்போது என் நெக்ஸ்ட்டு சைட் யார் வெயிட்டிங்கில் இருக்காங்களோ ஸோ அவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களோட க்யூ ப்ராசஸ் எடுத்து அந்த வேல்யூ நான் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் கெட் தி அனதர் மெசேஜ் ஃபார் த ரிப்ளை. ஸோ இப்போ மல்டிபிள் க்யூஸில் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு க்யூவில் இருக்கவங்களுக்கு நான் பதில் சொன்னதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு க்யூ ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் உங்களோட ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ். யோர் ஸ்டெப் 1. ஸோ சைட் 1 and 2 இருக்குது, மொத்தம் 3 சைட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் சைட்டும் செகண்ட் சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. சி, ஸோ உங்களோட சைட் 2லேருந்து சைட் 1 அண்ட் சைட் 3 ரெண்டு பேருக்கும் ரெக்வஸ்ட் போகுது. அதே மாதிரி சைட் 1லேருந்து சைட் 2 அண்ட் சைட் 3க்கு ரெக்வஸ்ட் போகுது. ஆனால் சைட் 3லேருந்து எந்த ரெக்வஸ்ட்டுமே போகாது. ஏன்னா சைட் 1 and 2 மட்டும்தான் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு தே ஆர் மூவிங் தி ரெக்வஸ்ட். தென் த சைட் 2 என்டர்ஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இப்போது இதில் 2,1 S1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2,1 இருக்கா, தட் 2 இஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப் அண்ட் 1 இஸ் த ப்ராசஸ். அதுக்கு கீழே S2ல் 1,2, ஸோ 1 இஸ் த டைம் ஸ்டாம்ப் அண்ட் 2 இஸ் யோர் ப்ராசஸ். ஸோ உங்களோட ரிப்ளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் 3லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த ரிப்ளையை வச்சு தான் வந்து மல்டிபிள் டேட்டாஸ் எல்லாமே எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் திஸ் இஸ் யோர் ஸ்டெப் 3. சி, இங்கே சைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுது. ஸோ எப்போ அது எக்ஸிட் ஆகும் அப்படின்னா உங்களோட மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த க்யூவில் இருக்கும். ஸோ அதுதான் பாருங்கள், சைட் 2ல் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, லைட்டாக ஷேட் பண்ணி. ஸோ அதுதான் வந்து உங்களோட என்ட்ரி செக்ஷன். ஸோ அதிலிருந்து மல்டிபிள் வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் இன் ஸ்டெப் 4, யோர் சைட் S1 என்டர்ஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ S1 வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு என்டர் ஆகுது. ஸோ என்டர் ஆகும்போது உங்கள் ரிமைனிங் இருக்கிற சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, அந்த ரெக்வஸ்ட்லேருந்து உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வாங்குவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு அதனோட ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 4ஓட ஒர்க். ஸோ இதுதான் உங்களுடைய ரிச்சர்ட் அகர்வாலா அல்காரிதம். ஓகேவா? ஸோ ரிச்சர்ட் அகர்வாலா அல்காரிதமில் லாம்ஃபோர்ட்டில் இருக்கிற ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமை ரைஸ் ஆகாமல் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் ரிலீஸ் ரெண்டுமே வந்து நடக்கும் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களோட எக்ஸிக்யூஷன் எவால்வேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ நான் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். என் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்காவா அல்காரிதம். ஸோ இந்த மெக்காவா அல்காரிதமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அல்காரிதம் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகும்போது ஸோ அதனுடைய ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அது கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்டர் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ ஓட்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது எந்த சைட்டோடைய வேல்யூஸ் நான் வாங்கலாம், எந்த சைட்டுடைய வேல்யூஸை நான் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ எதை நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், எதை நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து மெக்காவா அல்காரிதம். ஸோ இந்த மெக்காவா அல்காரிதமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஜேன்னு 2 வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் எலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமன் எலமெண்ட் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் வேரி ஆகும்போது ஒவ்வொரு ஓட்டிங் டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தா, அதாவது ஓட்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது ஒவ்வொரு சைட்டுடைய ப்ராசஸும் டைம் ஸ்டாம்பும் எப்படி வேரி ஆகுது, அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆகும்போது அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ எஸ் ஓட் அப்படின்னா இட் ஹாஸ் நாட் ஆல்ரெடி கேஸ்ட் இட்ஸ் ஓட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய கிரிட்டிக்கல் செக்ஷனில் இந்த சைட் இல்லை, ஸோ வி கேன் கிவ் த பெர்மிஷன் டு யூஸ் தட் சைட் அப்படின்றதுக்காக தான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டேக்கன் ஆஸ் எ விஐ ப்ராசஸ். இப்போ பிஐ பிலாங்ஸ் டு விஐ அப்படின்னா ஸோ ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அதனுடைய ஓன் ஓட்டிங் செட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ விஐ இன்டர்செக்ஷன் விஜே அண்ட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னா ஓவர்லேப் ஆகுது. ஸோ இப்போ 2 ஓட்டிங் செட் இருக்குது அப்படின்னா 2 ஓட்டிங் செட்குள்ளேயுமே வந்துட்டு ஓவர்லேப் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸ் ஆச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராசஸ்க்கு ஓவர்லேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் விஐ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விஜே. இதில் எல்லா ஓட்டிங் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ்மே எம் ஓட்டிங் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸாக இருக்கும். அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸில் உங்களோட ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது அதனுடைய கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ கேஸ்ட் டிஃபர் ஆகுது அப்படின்றது
ரிலீஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவையோ வாண்டட் லிஸ்ட் வாங்கலாம், அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஹெல்ட் பண்ணலாம். ஸோ ரிலீஸ்ட் அப்படின்றது அதுக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்காது. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் வாண்டட் அப்படின்றது அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும், பட் அதோட ரெக்குவயர்மெண்ட்டும் தேவைப்படும். ரிலீஸ்னால் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. வாண்டடில் கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவைப்படாது, பட் அதோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஹெல்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய கரண்ட்டாக ஆக்சஸ் ஆகிற கிரிட்டிக்கல் செக்ஷன் என்ன, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும்போது உங்களோட ஓட்டிங் செட், அதுக்கப்புறம் பூலியன் வேரியபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் ஆகும்போது அதனுடைய ஆக்சசிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய மெக்காவா அல்காரிதம். ஸோ மெக்காவா அல்காரிதமில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓட்டிங் ப்ராசஸ். அந்த ஓட்டிங் அப்படின்றது என்னென்னா உங்கள் கிரிட்டிக்கல் செக்ஷனில் உங்களோட டேட்டாபேஸ் இருக்கா இல்லையா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அலோவ் பண்ணலையா, அதனோட ஆக்சசிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் செக் பண்ணுறாங்க. ஒன்று ரிலீஸ், இன்னொன்று வாண்டட், இன்னொன்று ஹெல்டு. இதுதான் வந்து மெக்காவா அல்காரிதம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் அல்காரிதம். இதுக்கு 2 அல்காரிதம் பார்த்துருக்கோம். That is Richard Agarwal algorithm and then Merkava algorithm. Now we are going to see about Suzuki-Kasami broadcast algorithm. Okay, Suzuki-Kasami broadcast algorithm. So இந்த அல்காரிதமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லாஜிக்கல் டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ரிசோர்ஸஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்படி பாஸ் பண்ணும்போது உங்கள் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் என்டர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட யூனிக் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சீக்வன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற எல்லா சைட்டுமே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் சைட்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதோட சீக்வன்ஸ் நம்பர் வந்து வாங்கணும். ஸோ சீக்வன்ஸ் நம்பரை வாங்குறது அப்படின்றது ஒவ்வொரு முறையும் உங்களோட டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்வேஷன் ஆகும். அந்த ஸ்டார்வேஷன் ஆகிற அந்த டெட்லாக் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய டோக்கன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராட்காஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மற்ற சைட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்போ பாஸ் ஆகும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணுற உங்களுடைய ரெக்வஸ்ட் மெசேஜ், ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுற உங்களுடைய ரெக்வஸ்ட் மெசேஜ் ஒரு டோக்கன் கிரிட்டிக்கல் செக்ஷன்லேருந்து இன்னொரு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதுக்கு we have some of the design issues. Your first issues is no release reply message as in assumption based protocol. ஸோ அசன்ஷன் பேஸ்டு ப்ரோட்டோக்காலோட ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கான ரிலீஸ் அண்ட் ரெக்வஸ்ட் மெசேஜ் என்னோட டிசைன் பார்ட்டில் இருக்காது. அண்ட் தென் அனதர் திங், ஒவ்வொரு முறையும் நான் என்னோடய ரெக்வஸ்ட் மெசேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த அப்டேட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட் ஒரு மெசேஜ்லேருந்து இன்னொரு மெசேஜுக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னுடைய second design issue. Then third one, whenever I am having a token, so that site has to send the token to the next site. இப்போ நம்ம எப்படி மெக்காவா அல்காரிதமில் ஓட்டிங் ப்ராசஸ் வச்சு உங்களோட சைட் எல்லாமே நடக்கும்னு சொல்கிறோமோ அதை மாதிரி இங்கே சுசுகி அல்காரிதமில் உங்களுக்கு எல்லாமே வந்து டோக்கன் பேஸ் தான். ஸோ யார்கிட்ட டோக்கன் இருக்கோ, இப்போ நம்ம எப்படி சினிமா ஹாலுக்கு போகிறோம், ஸோ கையில் டிக்கெட் இருக்குது அப்படிலாம் மொபைல் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இல்லை அந்த மொபைலில் அந்த டிக்கெட் நான் காமிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி செக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே எல்லாமே வந்து டோக்கன் பேஸ். ஸோ உன்னோட பர்டிகுலர் சைட் வந்து டோக்கன் இருக்குது அப்படின்னா உன்னோட ப்ராசஸ் வந்து அலோவ் பண்ணோம். ஓகே, நீ ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம், ரிலீஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்ககிட்ட டோக்கன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்காது, ஹோல்ட் டவுன் பண்ணிடுவாங்க. அதுதான் சுசுகி அல்காரிதம், சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் க்யூவில் இருக்கிற எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர் வில் பி அலோகேட்டட். ஸோ தட் சீக்வன்ஸ் நம்பர் வில் பி செக்ட் அவுட் பை த ட்ராக் ஆஃப் மெசேஜஸ். ஸோ உங்ககிட்ட எத்தனை ட்ராக் மெசேஜ் இருக்கோ ஸோ எல்லா ட்ராக் மெசேஜஸ் கூடமே வந்து உங்களோட சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ இதில் ஒரு சைட் இன்னொரு சைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த மெசேஜஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதனுடைய லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் என்னவோ அந்த சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எவ்வளோ சீக்வன்ஸ் நம்பர் இருக்குது, அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. தென் இதுக்கு ஐ எம் ஹேவிங் சம் ரெக்வஸ்டிங் சிஎஸ், எக்ஸிக்யூட்டிங் சிஎஸ் அண்ட் தென் ரிலீசிங் சிஎஸ். ரெக்வஸ்டிங் சிஎஸ்ல ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்டோடைய சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I,SN கொடுப்பாங்க. SN அப்படின்னா நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நம்பர், அதை வந்து இன்னொரு சைட்டுக்கு கொடுத்துட்டு அதை சீக்வன்ஸ் நம்பரை அலோகேட் பண்ணுறது. அதே மாதிரி அந்த SJ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணும்போது RNJ of I : max of RNJ of I, SN. ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுடைய ரிசீவிங் சைட் வந்துட்டு டோக்கனை வந்து சென்ட் பண்ணி இட் கிவ்ஸ் அன் அசைன்மெண்ட் ஆஃப் SI if RNJ of I is equal to LNI, 1. அதாவது உங்களோட லெஃப்ட் சைட்டா ரைட் சைட்டா இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா NI, தட் இஸ் LN of I, அதாவது என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிற N நம்பர் ஆஃப் I ப்ராசஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அதுவே RNJ அப்படின்னா என்னுடைய ரைட் சைடு, அதாவது ரெக்வஸ்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதனுடைய அலோகேஷனுடைய மெத்தட்ஸ் கொடுக்குறது. ஸோ இது வந்து ரெக்வஸ்டிங் சிஎஸ். எக்ஸிக்யூட்டிங் சிஎஸ்ல இஃப் யூ ஹேவ் ஒன் சைட் தட் SI will execute the critical section when it has received the token. உங்கள் டோக்கன் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதனோட எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்துட்டு நடக்கும். ஸோ இது எப்போ நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் நோடில் இருக்க ரெக்வஸ்ட்டை that is less than or equal to less than minus RN of II. ஸோ ரெண்டு ரெக்வஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் பண்ணுறது. இதுதான் வந்து ரிலீஸிங் தி சிஎஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரிச்சர்ட் அகர்வால் அல்காரிதம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெக்காவா அல்காரிதம் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி கசமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமில் நம்ம டிசைன் இஷ்யூஸ், ஸோ அல்காரிதம்னா என்ன, அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஒரு அல்காரிதம்ல நான் எப்படி ரெக்வஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன் கொடுக்கலாம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் டாபிக் வில் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகே, ஸோ அகைன் ஐம் சேயிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கஸ் டன் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா டைம்குள்ளே கொடுக்க மாட்டேன்றீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் அ மார்க்கஸ் டன், தட் இஸ் யுவர் அட்டண்டன்ஸ் வித்தின் அ டைம். ஸோ அந்த டேக்குள்ளவே வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்காதீங்க. ஸோ கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அதை போஸ்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து சப்ஜெக்ட்ஸ் ஆன்லைனுக்கு இப்போவே வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் பற்றி திங்க் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி எலாபரேட்டாக நெக்ஸ்ட்டு கொண்டு போய் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள் மினி ப்ராஜெக்ட் ஃபுல்லாக மாடல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவோம். ஸோ அப்போ வந்து இல்லை அப்படின்லாம் ரீசன்ஸ் சொல்லாதீங்க. ஸோ ஹேவ் இன் மைண்ட், ஸோ ஒர்க் அவுட் ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.